ரீசெண்டாக பல பிராண்ட் வந்து சில மொபைல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. நானே பார்த்தீங்கன்னா இப்போ 25,000 என்னெல்லாம் பெஸ்ட் ஃபோன்ஸ் இருக்குன்னு எடுத்துட்டு இருந்தேன். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மிக்கு ஒரு ஃபோனுக்கு 1000 இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று வரை கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நல்ல ஃபோனாக இருந்தால் டக்குன்னு வாங்கிடுங்க. ரொம்ப வெயிட் பண்ண வேணாம். அந்த வகையில் 25,000 பெஸ்ட் ஃபோனை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25,000 என்னால் முடியாது ப்ரோ, 20,000 வாங்கலான்னு வந்தேன். அதோட ஒரு 1000 2,000 அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு நல்ல ஃபோனாக சொல்லுங்கன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு போக்கோவோட X7 Pro மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதுக்கான முக்கியமான ரீசனே இதோட பர்ஃபார்மன்ஸ் தான். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8400 அல்ட்ரா ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, அப்பப்பெல்லாம் நான் கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ, கேம் பிளேக்குமே எனக்கு பெட்டராக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கேம் பிளே சூப்பராகவே இருக்குது. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கூட 1.5K AMOLED டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. தண்ணியில் அடிக்கடி போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் IP68 and 69 கொடுத்துருக்காங்க. தெரியாமல் தண்ணியில் போட்டாலும் பெருசாக பிரச்சனை ஆகாது. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்கனால தெரியாமல் ஃபோனை கீழே போட்டிங்க அப்படின்னாலும் ஃபோனுக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த வகையில் அதுவுமே ஒரு பெரிய ப்ளஸ் தான். பேட்டரி கெப்பாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா 6550 mAh வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக 1.5 நாள் வரைக்குமே உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 71 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 16 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. கேமரா சைடு பார்த்தோம் அப்படின்னாலே 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா செட்டப்பும் டீசென்ட் தான். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு ஓவரால் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மோட்டோவோட H60 ஃபியூஷன் மொபைல் இருக்கு. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 1.5K POLED குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லா பக்கமும் கர்வாக இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்குமே டிஸ்பிளே குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். ரீசன் 10-bit டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா IP68 and 69 மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு கீழே போட்டாலும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். தண்ணியில் ஃபோன் விழுந்துட்டாலும் கூட ஓரளவுக்கு சேஃபாகவே இருக்கும். பட் அதுக்குன்னு ஃபோனை ஏற்கனவே நான் சொல்கிறது தான், ஃபோனை 4 தாட்டி கீழே போட்டு அப்புறம் போய் தண்ணியில் போட்டிங்கன்னா மேபி கிராக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோனில் அதுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கங்க. தெரியாமல் விழுதுன்னும் போது சேஃபாக இருக்கும். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்த போக்கோவை விட பெட்டராலாம் இருக்காது. இது 20,000 கீழே வரக்கூடிய ப்ராசர் தான். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் லோ கிராஃபிக்ஸில் கேம் பிளே பண்ணுறதுக்கும் தான் இது கரெக்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா 5500 mAh 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 59 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1 டேக்கான பேட்டரி லைஃப் கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதே சமயம் இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டரியும் பர்ஃபார்மன்ஸும் வந்து கிடையாது. கேமரா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்கு. 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி மேக்ரோ ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பேட்டரி ஒரு பெரிய இஷ்யூ இல்லை ப்ரோ, பர்ஃபார்மன்ஸும் நான் நார்மல் யூஸ் தான் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கேமரா கொஞ்சம் பெட்டரா வேணும் எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு ஃபோனாக தான் இருக்கும். அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போதுமே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட போக்கோவோட ஒரு 1000 எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. 23,000 வாங்கணும். பட் இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக தான் உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி போக்கோவே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார், இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வர ஆஃபர்ஸை ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாக்டாக 25,000 உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் சொல்கிறேன், பெஸ்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட P4 Pro நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.83 inch 1.5K குவாட் கர்வ், எல்லா பக்கமும் கர்வ் இருக்கிற மாதிரியான AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்குமே டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இதில் IP65 and 66 தான் கொடுத்துருக்காங்க. தெரியாமல் வந்து தண்ணி பற்றுது அப்படின்ற பட்சத்தில் ஃபோனை தொடச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தெரியாமல் தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா ஃபோனுக்கு ப்ராப்ளம் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடயே வந்து இவங்களோட ஹைப்பர் விஷன் AI சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் லேக் இல்லாமல் கேம் பிளே பண்ணுறதுக்குமே இந்த ஃபோன் நல்லா தான் இருக்கும். பட் இதை விட இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோன் அடுத்தடுத்து நான் சொல்றேன். அண்ட் அதை தவிர இதில் இன்னொரு ஹைலைட் 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 88 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 நாள் வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு பேட்டரி லைஃப் நிற்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல கொஞ்சம் செல்ஃபி அதிகமாக எடுப்போம் ப்ரோ, கிளாரிட்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு 50 மெகா பிக்சல் செல்ஃபி
செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுமே கொடுத்துருக்காங்க. கேமரா அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்தது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24,000 ரூபா கிட்ட பிரைஸ்ல இருந்தது. நேத்தி பார்க்குற வரைக்கும் இன்னைக்கு 25,000 ரூபா பிரைஸ் ஆயிருக்கு. மேபி இந்த பிரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. நான் டேக் ப்ராடக்ட்ல ஆட் பண்றேன். டைரக்டா கிளிக் பண்ணி இப்போ பிரைஸ் என்ன இருக்குன்றத லைவா கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே பிரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா OnePlusோட Nord CE5 மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.77 இன்ச் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் 10 பிட் டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இதுல IP ரேட்டிங் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பெருசா இல்ல, IP65 தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது MediaTekோட Dimensity 8350 அபெக்ஸ் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டெய்லி யூஸ்க்கும் சரி, நீங்க கேம் பிளே பண்றதுக்குமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். தாராளமா நீங்க கேம் பிளே பண்ணலாம். பட் அது மட்டும் இல்லாம 7100 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 92 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது எனக்கு சார்ஜ் போடுற தொல்லையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சூட்டபிளா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 10 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் வரைக்குமே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ கேமரா செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் எண்டுன்னு வந்து சொல்ல முடியாது. ஓவராலாக எல்லாமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃபுக்காக நீங்கள் வாங்கலாம். OnePlus யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்துக்கு மேலேயே கூட நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாலும் அந்த லேக் இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராகவே இருக்கும். அண்ட் அது தவிர ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபா எக்ஸாக்டாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லாவா அக்னி 4 மொபைல் இருக்கு. இது வந்துட்டு எனக்கு பிராண்ட் எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது 6.67 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Dimensity 8350 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ராசர் தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு வரும்போது 5000 mAh தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 66 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 54 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 14 5G பேண்ட் சப்போர்ட்டோட இருக்கு. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுக்குறாங்க. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு இது சூப்பரான ஃபோனா ப்ரோன்னு கேட்குறவங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா இதை விட பெட்டரான ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த OnePlus கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஃபோனை விட ஒரு பெஸ்ட்டான ஃபோன் தான். கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பெக் சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க. இது வந்துட்டு iQOOட Neo 10R மொபைல் தான். இதோட டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா 1.5K AMOLED டிஸ்பிளே 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அண்ட் IP65 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக வந்துட்டு தண்ணியில எல்லாம் போட்டுறாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் Snapdragon 8S Gen 3 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேம் பிளே பண்ணுறதுக்கு வேற லெவலில் உங்களுக்கு இருக்கும். என்னோட டார்கெட் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கேம் பிளே யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு ஃபோன் தான் இது. அண்ட் பேட்டரி கெபாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா 6400 mAh வந்து கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கும் 70 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆயிரும். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நெருக்கி 1.5 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும், நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். நெக்ஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோடையுமே வருது. இதை தவிர கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி 32 மெகா பிக்சல், 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கவே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பெஸ்ட்டாக பக்காவாக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோன் எல்லாமே 256 போட்டிருந்தாங்க. இதில் 128 தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 27 ரூபா ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட பட்ஜெட் 25, அதோட ஒரு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க அவங்களோட வெப்சைட்டில். அது மூலியமாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 26,000 ரூபா ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக நல்ல ஃபோனாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு, உங்களுக்கு என்ன பிராண்டு வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் வாங்க போதும். ஸ்பெக் வைஸ் பார்த்துட்டு அடுத்தடுத்து போக நல்லா தானே இருக்கும். பட் வாங்குற ப்ரோ 2000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சி இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டேக் ப்ராடக்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக கிளிக் பண்ணி இப்போ ப்ரைஸ் அப்டேட் எதுவும் மாறி இருக்கா என்னன்றதை லைவாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஸ்ஸாக இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.